போர் எவ்வளவு ஆபத்தோ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்றதும் அவ்வளவு ஆபத்து. ஏய், என்ன நீ இப்ப இங்க போர் வரணும்னு சொல்றியா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு அடிக்குது ஐயோன்னு பார்த்து பரிதாபப்படுறோம். இதே மாதிரிதான் சைனால கொரோனா வந்தப்ப இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல, ஏலிய திம்பாங்க, வவ்வால திம்பாங்க, அப்புறம் நோய் வந்துருச்சுன்னு அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா என்னாச்சு? சில வாரங்கள்லயே கொரோனாவால இந்தியா முழுக்க முடங்கிருச்சு. இதை நம்ம எதிர்பார்த்தோமா? நம்ம எல்லாருமே போரையே பார்க்காத ஒரு பலவீனமான தலைமுறை. அதனாலதான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசா தெரியுது. We are getting weaker. பக்கத்து வீட்டு சண்டை, பக்கத்து ஏரியா சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, ரசிகர்கள் சண்டை, நான் சும்மா போரையே பார்க்காம போர் அடிச்சு போய் பண்ற விஷயம். வர போற காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச அளவு கம்ஃபர்ட்டா வாழ்ந்து பழகாதீங்க. டஃப்பா இருங்க. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும், ஆனா அது சலிக்கிற அளவு இருக்கக்கூடாது. Stay strong physically, mentally.